தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஆகாஷ் லாக்அப் டெத், சேம் அஜித்குமார் அவருடைய லாக்அப் டெத்து நடந்த அதே மாதிரியே ஆகாஷ் லாக்அப் டெத் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்கள் ஆகிடுச்சு. ஏன் இதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு டாபிக் போட்டால் யூடியூப்பில் நல்லா ஓடுதுன்னா, விஜய் அவர்களோட ஃபோட்டோ வச்சா சூப்பராக ஓடும், த்ரிஷாவை ஃபோட்டோ வச்சா இன்னும் ஓடும், சங்கீதா அவரோட ஃபோட்டோ வச்சா இன்னும் ஓடும், பக்கா மாசுன்னு வச்சா இன்னும் ஓடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அணில் குஞ்சுகள் வறுக்கப்பட்டதுன்னு வச்சா இன்னும் ஓடும். ஆனால் இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க, முன்னணி ஊடகங்களும் பேச மாட்டாங்க. 2 நாட்கள் ஆகிடுச்சு. இன்றைக்கி கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. நான் கோர்ட்டில் உள்ளே இருக்கும்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. நான் நியூஸ் கார்ட்லேயும் பார்க்குறேன், இங்கே ஃபோன்லேயும் பார்க்குறேன். அப்போ பார்க்கும்போது தான் கோர்ட் ஆர்டர் கொடுக்குது. எதுக்கு அந்த வழக்கு வந்து சிபிசிஐடி வந்து விசாரிக்கிறாங்க. சிம்பிளாக சொல்லிடுறேன். மானாமதுரையில் நம்ம சிவகங்கை இருக்குல்ல, அதே எக்ஸாக்டாக அஜித்குமார் அவருடைய ஊரில் தான் சிவகங்கையில் அஜித்குமார் அவருடைய மரணம் நடந்துச்சு இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து அதே சிவகங்கையில் மானாமதுரையில் வந்து ஆகாஷ் என்ற இந்த பையனோடது. இங்கே போலீஸ் கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்த பையனை விசாரணைக்காக நான் கூட்டு போனேன் சார். கூட்டு போனதுக்கப்புறமா எங்களுடைய விசாரணை கஸ்டடியிலேருந்து இந்த பையன் என்ன பண்ணிட்டான், தப்பி ஓட முயற்சி பண்ணிட்டான். இவன் தப்பி ஓட முயற்சி பண்ணதுக்கப்புறமா பாலத்திலேருந்து இவன் வந்து குதிச்சிட்டான். பாலத்திலேருந்து குதிச்சு அவனோட எலும்பு வந்து முறிஞ்சிருச்சான். எலும்பு 2ஆக முறிஞ்சி அதுக்கடுத்து இந்த பையன் வந்து இறந்துட்டான். இது வந்து போலீஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அதுக்கடுத்தது இந்த மக்கள் வந்து இதில் சந்தேகம் இருக்குது, இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்குன்னு பேரில் இந்த மக்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த பையனோட அம்மா, அப்பா, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ண ஒரே காரணத்தினால நெடுஞ்சாலையில் குறுக்கால இருந்து போராட்டம் பண்ணாங்க. ஏன்னா என் பையன் அந்த போலீஸால் அடித்து கொல்லப்பட்டான். அவன் சும்மா சாகலை, இவங்க அடித்து கொண்டிருக்காங்க. இது வந்து பியூர் அண்ட் பியூர் ஒரு லாக்அப் டெத்துன்னு, அந்த எங்களுக்கு நீதி வேணும்னு அந்த ஒட்டுமொத்த உறவினர்களை நண்பர்களும் போராட்டம் பண்ணாங்கல்ல, அதோட விளைவாக கோர்ட்லேருந்து இன்றைக்கி நான் கோர்ட்டில் இருக்கும்போது அந்த வந்து ஆர்டர் வந்துச்சு. என்னென்னா, சம்மந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலே வழக்கு பதிவு பண்ணணும். இது வந்து எக்ஸாக்டாக ஒரு லாக்அப் டெத்து. இது வந்து எஸ்சி/எஸ்டி ஆக்டை வந்து நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணணும். ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் 1983 வந்து நீங்கள் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணணும். இது வந்து கம்ப்ளீட்டாக வன்கொடுமை பண்ணி இந்த பையனை வந்து கொண்டிருக்காங்க. அங்கே வாக்குமூலம் எப்படி கொடுத்துருக்காங்க தெரியுமா? இந்த பையனோட கண்ணை கெட்டி விசாரணை கூட்டு போய் கண்ணை கெட்டி அந்த காலை அப்படியே படுக்க போட்டு, இந்த பக்கம் ஒரு கல், இந்த பக்கம் ஒரு கல், அதாவது அந்த குதிகால் இருக்குங்களா, அதில் ஒரு கல், முட்டுக்கு பக்கத்தில் ஒரு கல், நடுவில் ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. சத்தியமாக பாவமாக இருக்குது அதை இமேஜின் பண்ணும்போது. உனக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு யாரா ரைட்ஸ் கொடுத்தது? இந்த நாய்ங்க போன அஜித்குமார் அவரோட கேஸில் அடித்து கொன்னாங்க இல்லை, அந்த அதிகாரிகள்லாம் இன்றைக்கி என்ன ஆனாங்க? தூக்கில் போட்டாங்களா, இல்லை சுட்டு கொன்னாங்களா, ஓட வெட்டுனாங்களா? எதுவும் பண்ணல. வந்து அப்போ இவனுங்களுக்கு என்ன பயம் இருக்கும்? ஒரு இரும்பு கம்பியால் அந்த பையனோட காலை அடித்து எலும்பு உடைச்சிருக்காங்க. வலியில் கத்துறான். இரும்பு கம்பியால் அந்த பையனை படுக்க போட்டு 2 சைடில் கல் வச்சு அதுக்கு மேலே இந்த பையனோட காலை வச்சு, இந்த வேலைக்கு போகும்போது இந்த கட்டட வேலையிலலாம் இந்த கம்பியை வளைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 2 பக்கத்துலையும் கம்பி வச்சு நடுவில் இவங்க டிஎம்டியோ இல்லை அம்மன் டிஎம்டியோ ஏதோ ஒரு கம்பியை நடுவில் போட்டு அதை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும், அதை போட்டு வளைப்பாங்க. அந்த கம்பி அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் நம்ம எலும்பு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்ம எலும்பை இந்த நாய்ங்க இரும்பு கம்பியால் அடித்து உடச்சிருக்கானுங்க. அந்த பையனோட உயிரோட கண்ணை கெட்டி எப்படி இருந்திருக்கும்னு பாருங்களேன். அந்த பையனோட அந்த மைண்ட் செட்டு, அவனோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அவங்களோட குடும்பத்தோட வலி யோசிச்சு பாருங்களேன். ரோட்டில் இருந்து கதறாங்க, அழுறாங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே. இன்றைக்கி கோர்ட்டு தலையிட்டு சிபிசிஐடி கிட்ட இது எஃப்ஐஆர் நீங்கள் ஃபைல் பண்ணணும், சம்மந்தப்பட்ட போலீஸ் மேலே எஃப்ஐஆரை நீங்கள் ஃபைல் பண்ணணும். இது எஸ்சி/எஸ்டி ஆக்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும், ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் 1983 நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும், அவங்களுக்கு மேலே வழக்கு பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இது லைம் லைட்டுக்கு வந்தது. இல்லைன்னா ஒரு ரூபாய் பேசியிருக்க மாட்டானே. இவ்வளோ நாள் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க? அதை பற்றி பேசவே இல்லை. அணில் வருவல் அதை தாண்டி வந்து நான் பேசினா மேலேருந்து உத்து பார்க்கும் அணில்கள். நான் ஏன் திருப்பி இந்த மாதிரிப்பட்ட பேச்சாளர்களை குறிப்பிட்றேன்னா, நம்ம பேசினா இத்தனை ஒரு 20,000 பேர் 50,000 பேர் பார்ப்பாங்களா? ஆனால் பேசக்கூடிய எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். பேசக்கூடியவங்க பார்த்தா எத்தனை லட்சம் பேர் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால சொல்கிறேன், எல்லாரும் இதை பற்றி பேசணும். நம்ம பேசலைன்னு வைங்களேன், யூடியூபர்ஸ் எல்லாரும் பேசணும், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் பேசணும். நம்ம பேசலைன்னா கடைசியில் இது சாதா ஒரு வழக்கு மாதிரி மூடி மறைச்சிருவாங்க.
லாக்அப் டெத் அஜித்குமார் அவரோட லாக்அப் டெத் அடுத்து போனது காரணம் என்ன? அந்த அந்த வழக்கையே மூடிட்டாங்க முந்தானத்து. அதில் தரவு கிடைக்கலையா? அந்த எனக்கு சொல்ல வரல, எவ்வளோ ஒருத்தி கொடுத்து ஒரு பொய் வழக்குனால அந்த பொய் வழக்கை வச்சு பாவம் இந்த அஜித்குமார் அவர் மேலே ஒரு வழக்கை போட்டு அதை விசாரிக்கிறேன்னு பேரில் நகையே திருடாத ஒரு அப்பாவி மேலே வழக்கை போட்டு அந்த கோயிலுக்கு பின்னால் அந்த பையனை மிளகாப்பொடி போட்டு எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி அடித்து கொண்டிருக்காங்க தெரியுமா? அஜித்குமாரோட கேஸை சொல்கிறேன். அப்போது இந்த ஆகாஷ் என்கிற பையன் இது ஏன் யாரும் பேசலை, ஏன் மீடியா கவர் பண்ணலன்னா, தேர்தல் டைமில் திமுகவுக்கு கெட்ட பேர் வந்துடும்ல, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நற்பெயர் கெட்டுருவோம்ல. இதை சரி ஓகே மீடியாக்கள் பேசல, இவங்க வந்து விளம்பரத்துக்காகவும் தன்னோட ஆஃபீஸில் வேலை செய்கிற மீடியாக்காரங்களுக்கும் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்காக சம்பளம் கொடுக்கறதுக்காக ஐயா ஸ்டாலின் அவர்கள்கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடன்பரப்புகளுக்கு ஜாலரா போட்டு தான் ஆகணும், இதெல்லாம் பேச முடியாது அப்படிங்கிறதுக்காக அமைதியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் யூடியூபர்ஸ் பேசலை? ஏன் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசலை? நம்ம வந்து இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கோன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் சொல்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம், கோர்ட்டு தலையிட்ட ஒரே காரணத்தினால. நீதிமன்றம் எப்போவுமே வந்து பெருவாரியான சமயத்தில் இந்த மாதிரிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் கொஞ்சம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் நம்ம நாட்டில் இந்த நீதியும் நேர்மையும் கொஞ்சம் எஞ்சி இருக்குது. இல்லைன்னு வைங்களேன், இது என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. மக்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, ஹைப் பண்ணி விடுங்க, முடிஞ்ச அளவுக்கு பல பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நீங்களும் வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். இல்லைன்னு வைங்களேன், மக்கள் பாவம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோர்ட் தரப்பில் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் நெடுஞ்சாலையில் போராட்டம் பண்ணாதீங்க, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போய் போராட்டம் பண்ணுங்கள், மக்களுக்கு இடையூறு இல்லாத மாதிரி போராட்டம் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்போ நீதி வழங்குறது யாரையா? அவங்க போராட்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீதி வழங்குறது யார்? விசாரணை பண்ணி அவனுங்களுக்கு இந்த நாய்ங்களுக்கு தண்டனை வழங்குறது யார்? என்ன சொல்கிறதுங்க எனக்கு தெரில. தயவு செஞ்சு மக்கள் முடிஞ்சளோ ஷேர் பண்ணுங்கள், பேச்சு பொருளாக்குங்க. இல்லைன்னு வைங்களேன், போன உயிர் திருப்பி வராது. அந்த உயிர் போயிடுச்சு, அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கணும்ல. சரி, இது ஒரு வழக்கு, இது ஒரு பக்கம் இருக்கட்டுன்னு வைங்களேன், ஒரு கொடூரம். இன்னொரு பக்கம், நேற்றுக்கு கிட்டத்தட்ட 43 பிள்ளைங்க, 30 ஆம்பளை பிள்ளைங்க, 13 பொம்பளை பிள்ளைங்க. கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் படித்து சொன்னார் அன்னைக்கு. அது ஏன் தெரியுமா? டிவிகே கட்சி என்ற ஒரே காரணத்தினால களத்துக்கு ஓடோடி வந்தாங்க. கண்ணீர் வர வச்சாங்க. இங்கே வந்து போலீஸ் வாகனம் அங்கே ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி போகுது. அந்த வீடியோவில் கிளியராக தெரியுது. அந்த டைமில் அங்கே வந்துட்டு இருக்கிற ஒரு வண்டி, பின்னாடி பசங்க வண்டி ஓட்டிகிட்டு வரானுங்க. அதில் வந்து போலீஸ் வாகனம் அதில் நின்று ரிவர்ஸ் எடுத்த காரணத்தினால அந்த பையன் அடிபட்டு கீழே விழுந்துடுறான். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு மாநாடு நடந்தில்ல, விஜய் டிவிகே அவரோட கட்சி சார்பாக, அந்த கட்சியில் விஜய் அவர்கள் வண்டி போகும்போது பக்கத்தில் ஒரு பையன் வந்து இடித்து கீழே விழுந்துட்டான், வண்டி இடிப்பட்டு கீழே விழுந்துட்டான். அது வந்து பக்கா என்னென்னா போலீஸ் வண்டி இடிப்பட்டு அவன் கீழே விழுறான். வீடியோலேயே எல்லாமே கிளியராக தெரியுது. நான் அந்த ஃபோட்டோ கூட உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அந்த விஷயத்தில் நேற்று அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கான். அந்த பையனை போய் பார்க்க போயிருக்காரு. அதே டைமில் நேற்று இன்னொரு நியூஸ் வந்துச்சு. என்ன தெரியுமா? 43 பொம்பளை பிள்ளைங்க, 43 பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற சின்ன குழந்தைங்க, 30 ஆம்பளை பிள்ளைங்க, 13 பொம்பளை பிள்ளைங்க அரசு பள்ளியில் படிக்கிறது. எனக்கு காசு இல்லைடா, என்கிட்ட காசு இல்லாதனால உன் அரசு பள்ளியில் கொண்டு போய் விட்டேன். தரம் இருக்கும்னு நினச்சேன். காமராஜர் ஐயா கட்டி எல்லாரும் படிங்கடான்னு சொல்லிட்டு உருவாக்குனது. தரம் இருக்கும்னு நினச்சி என் பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்த்தேன். நீ மதிய உணவு என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்த. கிட்டத்தட்ட 5 வருஷம் காலகட்டத்தில் இந்த 4.5 வருஷம் கொண்டு வராமல் 6 மாத காலகட்டத்துக்கு ஒரு ஏமாத்துறதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தேன். அந்த திட்டத்தை கொண்டு வந்து அந்த உனக்கு கக்கூஸில் நீ ஊழல் பண்ணுற ரைட்டு, பிள்ளைங்க படிக்கிற சாப்பாட்லேயுமா அந்த சாப்பாட்டில் ஊழல் பண்ணி தரமற்ற சாப்பாடை கொடுத்து அந்த சாப்பாடை சாப்பிட்டு 43 பிள்ளைங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஸ்ட்ரக்சரில் அப்படி வரிசையாக படுத்து கிடக்குறாங்க பிள்ளைங்க. பக்கத்தில் அம்மாமார்கள், பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லாமே சுற்றி நிற்கிறாங்க. இதை எந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ண சொன்ன அமைச்சரும் பார்க்க போகலை, எந்த முதல்வரும் ஓடி போகலை, யாருமே போகலை. ஏன் செத்தாதான் போவீங்களா சார்? நாங்கள் 4 பேர் செத்தாதான் நீங்கள் போவீங்களா? இது இந்த படத்தில் சொன்ன மாதிரி, அப்போ நாங்கள்லாம் செத்துறட்டுமா சார்? அப்போ எங்கள் ஊருக்கெல்லாம் தண்ணி வந்துடும்ல அப்படின்னு சொன்ன மாதிரி. நம்ம விஜய் அவரோட படம் தான். நான் படத்துக்காகவும் இதுக்காகவும் நான் சொல்லலை. அந்த பெற்றோர்களோட மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்களேன். என்கிட்ட காசு இருந்திருந்தால் ஓன் பிள்ளை ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி என் பிள்ளையும் ப்ரைவேட் ஸ்கூலில் நான் படிக்க விட்டுருப்பேன்ல. நல்ல உணவு அங்கே கேன்டீனில் கொடுப்பாங்கல்ல, நல்ல விதவிதமாக அவன் சாப்பிடுவான்ல. என்கிட்ட காசு இல்லாதனால ஸ்கூலில் கொண்டு விட்டேன். நீ என் பிள்ளைகளை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்க.
லாஸ்ட் 6 மாதம் சாப்பாடு தரமட்ட சாப்பாடையும் போட்டு அதுக்கு சில நடிகைகளை வச்சு தேன் மாதிரி சாப்பாடு இருக்குது, தேன் மாதிரி சாம்பார் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் நக்க விட்டு அதை பார்த்து பலர் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு என் புள்ள தான் கிடச்சா, என் புள்ள தான் பலிகாட சிக்கிறாங்களா என்ன உனக்கு? இதெல்லாம் எப்படி நம்ம ஏற்றுக்கிறதுன்னு தெரில. ஒரு பக்கம் பிள்ளைங்க, இன்னொரு பக்கம் பாவம் போட்டு அடித்து கொண்டிருக்கானுங்க. லாக்அப் டெத்து முடிஞ்சளவு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சளவு மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. இல்லைன்னு வைங்களேன், இந்த தேர்தலையும் திருப்பி இவனுங்க வந்தானுங்கன்னா, திருப்பி திமுக வந்துச்சுன்னா, இந்த திருட்டு கும்பல் திருப்பி வந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கும் சரி. வீட்டில் இந்த வீதியில் நடமாட முடியாது, பிள்ளைங்களை நீங்கள் தெருவில் விளையாட விட முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. வட இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. கொஞ்சம் பார்த்து வாக்களிச்சுக்கோங்க. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. வர தேர்தலில் மக்கள் நல்ல முடிவை எடுப்பீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.